ஹாய், வெல்கம் டு அமு டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசியில் 11,000+ வேகன்சிஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். நேற்று வந்து அண்டர் கிராஜுவேட்ஸோட போஸ்டிங்ஸ் என்னென்ன இருந்துச்சு, அதோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, ஏஜ் பவர் என்னன்றது நேற்று ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். இன்றைக்கான வீடியோவில் கிராஜுவேட்ஸ்க்கான ஜாப் ப்ரொஃபைல், சேலரிஸ், அவங்களுக்கான டேட்ஸ், அப்ளிகேஷன் டேட்டு, அதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இப்போ பார்க்கலாம். அதில் வந்து ஒரு 3,000+ வேகன்சிஸ், கிராஜுவேட்ஸில் வந்து 8,000+ வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 11,000+ வேகன்சிஸ் இருக்குது. இதோட சிலபஸும் சரி, அதோட சிலபஸும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் இதுக்கும் அதுக்கும். ஆனால் சேலரி டிஃப்ரென்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். வாங்க எப்படி என்னென்னு பார்க்கலாம். இது ஆர்ஆர்பி என்டிபிசியோட கிராஜுவேட் லெவல் நோட்டிஃபிகேஷன். இதோட டேட் ஆஃப் பப்ளிகேஷன் எப்போ பண்ணாங்கன்னா 13 செப்டம்பர் அப்போ பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனிங் வந்து 14 செப்டம்பர்லேருந்து, லாஸ்ட் க்ளோசிங் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 13 வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே சீக்கிரமாகவே லாஸ்ட் டேட் வரட்டும் வெயிட் பண்ண வேண்டாம், சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா 14th 15 2 டேட்டு கொடுத்துருக்காங்க. 14, 15 2 நாளில் பண்ணிடலாம். ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா 16th 25th அடுத்த மந்த் வரைக்கும் பண்ணலாம். ஸோ டேட்ஸ் மறந்துடாதீங்க. அடுத்து இதில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன ஜாப் ப்ரொஃபைல் இருக்குன்னா, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இதுமாரி 5 ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோன்னா, மினிமம் ஒரு டிகிரி இருக்கணும். நீங்கள் அது பிஏ, பிஎஸ்சி, பிகாம் எது வேணாலும் இருக்கலாம். மினிமம் ஒரு டிகிரி இருக்கணும். ஏஜ் பார் வந்து 18லேருந்து 36 வரைக்கும் இருக்கணும். 18லேருந்து 36 வரைக்கும் இருக்கணும். அது இல்லாமல் ரிலாக்ஸேஷன்ஸ் இருப்பாங்க. ரிலாக்ஸேஷன்ஸ் போன வாட்டியே பார்த்துருப்போம். அண்டர் கிராஜுவேட்டில் ஒரு கேஸ்ட்டுக்கும் ஒரு இது கேட்டகரிக்கும் தனித்தனியாக ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதுலேயும் இருந்து ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரி, நீங்கள் எந்த இதுன்னு பார்த்து அதுக்கான ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜ் அப்புறம் மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பாருங்கள். இங்கே ஓபிசி நான் கிரிமி லேயர்னா அங்கே கொடுத்துருக்க பேர் வந்து 18 to 36 தானே கொடுத்துருந்தாங்க. ஆமாம், 36 கொடுத்துருந்தாங்க. இதில் 3 years ரிலாக்ஸேஷனாக அது 39 வரைக்கும் இருக்கவங்க கூட அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ராசி 5 years, அதுமாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, குரூப் சி குரூப் டியில் ஏற்கனவே ரயில்வேல இது ஸ்டாஃப்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ். அதுக்கப்புறம் உமன் கேண்டிடேட்ஸில் விடோ, டிவோர்ஸி இவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸுன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் எலிஜிபிளாக, நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாலே நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்றது உங்களுக்கு அப்ளை பண்ணும்போதே காமிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்லேருந்து பிறந்திருக்கணும், எந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும், எந்த டேட்டு இது பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாதுன்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் வந்து அவங்கவுங்க கேட்டகரியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜாப் ப்ரொஃபைலு, அதோட சேல்ரி, அதோட வேக்கன்சிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாப் போஸ்ட்டில் வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இதுக்கு தான் இருக்குது அதிக சேலரி 35,400. இதோட வேகன்சிஸ் 1,736. அதேமாதிரி ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் 35,400 rupees தான். இவங்களுக்கான ஏஜ் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட வேகன்சிஸ் 994. குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 29,200 இனிஷியல் பே. அதே தான் ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கும் சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கும் 29,200. நேற்று வந்து அண்டர் கிராஜுவேட், ஸோ அது வந்து இதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இது கிராஜுவேட் லெவலுன்றதுனால எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மினிமம் ஒரு டிகிரி இருந்தாலே போதும், நம்ம இதை அப்ளை பண்ணலாம். மொத்தமாக கிராஜுவேட் லெவலில் 8,000+ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 8,113 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் மெனக்கட்ட போதும், நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். இதில் வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்து பொறுமையாக இருக்கிறத, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாமல் அழகாக இது பண்ணுங்கள். இதில் சும்மா பேசிக் இது தான் கொடுத்துருக்காங்க. மால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, பேன் பண்ணிடுவாங்க, கால் லெட்டர்ஸ் இப்படி வரும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்கு. தென் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எது இல்லைன்ற பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றப்ப இதை பார்த்துக்கோங்க. பார்த்து இதில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது மாதிரி நேஷ்னாலிட்டியில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நேபாள், பூட்டான் அந்த மாதிரி இது பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துட்டோம். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இது எல்லாமே பார்த்தாச்சு.
நெக்ஸ்ட்டு ஃபீ கன்செஷன் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி தான். இப்போ முன்னாடி எப்படி அண்டர் கிராஜுவேட் பார்த்தோமோ அதே மாதிரி தான். உமன்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர், பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸு, இவங்களுக்குலாம் வந்து எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கேட்டகரிஸ் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் 250 rupees தான். அதையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இது பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க 250 rupees. இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து 500 rupees. அதில் வந்து 400 rupees வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது, அதாவது அட்டன் பண்ணும்போது, எக்ஸாமுக்கு நீங்கள் போயிருக்கும்போது அதை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ அண்டர் கிராஜுவேட் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து உங்கள் கேட்டகரிக்கு கொடுத்துருக்க பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் ஏதாச்சும் படித்து பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்றப்ப எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிடுறேன். இது எல்லாமே பேசிக்காக உங்களோட மென்டல் பிஹேவியர்லேருந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், உங்களோட ஃபிட்னஸ் பற்றின இதுதான் இருக்குது. டிசபிலிட்டி, யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குது உங்களோட ஃபிட்னஸில், ஃபிசிக்கல் இதில் எதுனா எனக்கு இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து சேமஸ் அண்டர் கிராஜுவேட்ஸ்க்கு அந்த இடத்துல என்ன இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு அந்த போஸ்ட்டுக்கு என்ன இருக்கோ அதே தான் இதுவும். மினிமம் டியூரேஷன் 90, ஜென்ரல் அவேர்னஸ் 40 marks, மேக்ஸ் வந்து 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 30 marks. அதே மாதிரி வந்து இதில் நெகட்டிவ் மார்க்குன்றது 1/3 mark வந்து இதில் இது டெக் பண்ணுவாங்க. டோட்டல் கொஷின்ஸ் 100. இதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே கிட்டத்தட்டன்றதில் அப்படியே டிட்டோ ஒரே மாதிரியே தான் இருக்கும். மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு செகண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. அதில் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்களோ அவங்களும் செகண்ட் பேஸ்ட் டெஸ்ட் எழுதிருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான். டியூரேஷன் வந்து 90 minutes, ஜென்ரல் அவேர்னஸ் 50 marks, மேக்ஸ் வந்து 35, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 35 marks. டோட்டல் இதில் வந்து 120 கொஷின்ஸ். முன்னாடி வந்து 100 கொஷின்ஸ் இருந்தது. இதுலேயும் வந்து நெகட்டிவ் மார்க் 1/3 mark வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இதுலேயும் சேம் சிலபஸ் தான். மேக்ஸுக்காக இருந்தாலும், ரீசனிங்காக இருந்தாலும், ஜென்ரல் அவேர்னஸ்க்காக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வச்சு சில இதுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வச்சுருப்பாங்க, சில இதுக்கு அதுவும் கிடையாது. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நமக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான் மற்றதை விட. ஸோ இதை பாருங்கள். இந்த இதில் தெரிஞ்சிருக்கும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் தனியாக வச்சுருப்பாங்க. அதுவே டைப்பிஸ்ட் 2 பேருக்கும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் 2 பேருக்கும் வச்சுருப்பாங்க. மற்ற எல்லாமே சேம் இதுதான். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர் இதெல்லாமே எந்த சைஸில் இருக்கணும், எப்படி இருக்கணும், எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இதில் இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் தப்பு வந்துடக்கூடாது. அப்புறம் ஏதாச்சும் ஒரு இடத்துல தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் ஐயோ நம்ம இது ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றத ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ டைம் எடுத்து நல்லா பார்த்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸாக பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு அப்ளைன்னு போடுறேன். அதை பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு இதுவும் பண்ணிடாதீங்க, தப்பு பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் எல்லா இதுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது என்னென்ன வேணுன்றதை சொல்லிடுறேன். டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்து கொடுத்துருக்க இதில் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் எல்லாருமே கொடுத்துருக்க டேட்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் தெரியும் எக்ஸாம் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த பக்கம் சவுத் ரீஜனில் அதை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறீங்க. எல்லாருமே வந்து நார்த் சைடில் இருக்கவங்களே அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் கண்டிப்பாக பாருங்கள், அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, நான் ஹவு டு அப்ளைன்ற ஒரு வீடியோ அடுத்த இதில் போடுறேன். ஸோ அது இதை ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.